ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு இது. அதாவது மாலை நேரத்தில் நம்ம விளக்கேற்றுறோம், விளக்கேற்றிய பிறகு பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த விஷயங்கள் என்னென்ன, மாலையில் நம்ம எப்படி முறைப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயந்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். கஷ்டம் என்பது அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு விஷயந்தான். வாழ்க்கை என்றால் அதில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும். அவற்றை வென்று தான் நம்ம வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம். கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இறைவனிடம் வேண்டுதல் வைத்து பல பரிகாரங்கள் செய்தும் பலனில்லையே என்றும், எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, எனது பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே, நான் தினமும் விளக்கேற்றுதேன், சாமி கும்பிடுதேன், எல்லாம் பண்ணுதேன் என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் என்னதான் பூஜைகள் செய்தாலும் அதனை முறையாக செய்வதுடன் மட்டுமல்லாமல் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களை அறியாமலே நீங்கள் செய்யும் சிறு சிறு தவறுகள் உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே வெளியில் அனுப்பி விடுவதற்கான சமம். இவ்வாறு நீங்கள் செய்யும் தவறுகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாக பலரது வீடுகளிலும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி பூஜை செய்வது வழக்கமான ஒரு விஷயம்தான். இவ்வாறு மாலை நேரத்தில் உங்கள் பூஜை அறையை விளக்கேற்றிய பின் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களுக்கான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அவ்வாறு நீங்கள் உங்களை அறியாமல் செய்யும் சில தவறுகள் இருக்கின்றன. அது என்ன அப்படிங்கிறத நான் இதில் கூறுதேன். இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா இதை திருத்தி கொள்ளுங்கள். அப்புறம்தான் நீங்கள் விளக்கேற்றி சாயந்தரம் விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கான பலன் உங்களுக்கு வந்து அடையும் அப்படிங்கிறது. இது சுவாமி பூஜை அறைன்னு இல்லை. இப்போ நீங்கள் சமையல் செய்கிறீங்க, சமையல் செய்கிறது இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடம் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். பூஜை அறைன்னு இல்லை, நீங்கள் சமையல் இல்லை ஏதாவது வேலை செய்கிறீங்க எல்லாத்திற்குமே இது பொருந்தக்கூடியது தான். அதாவது இப்போ நீங்கள் சமையல் செய்கிறீங்கன்னா அந்த சமையலை முழு கவனத்தோடு செய்யணும். அங்கே அடுப்பில் எதையாவது வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை இங்கிட்ட யார்ட்டையாவது பேச போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த உணவு பாழாக போயிடும். ஏன்னா நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம், நெருப்பானது எரிந்து கொண்டே இருக்கும், நம்ம அதை கிளற மாட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், கூட்டணும் குறைக்கணும் எல்லாமே பார்க்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை ஒருத்தங்கிட்ட யார்ட்டையாக பேசிக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், அந்த இடத்துல அது கெட்டு போயிடும். இப்போ வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு மிஷின் ஓட்டுறோம் இல்லை வேறு ஏதாவது தொழில் ஈடுபடுறோம், எது செய்தாலுமே அந்த இடத்துல அந்த கவனம் இருந்தால் தான் நமக்கு அது அந்த வேலைக்கான அந்த பலன் கிடைக்கும். இங்கிட்டு மிஷினை அங்கிட்டு போட்டுட்டு இல்லை இங்கிட்டு ஏதாவது பேக்கிங் பண்ணணும், அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு யார்ட்டையாவது போய் பேச போயிட்டோம்னா என்ன ஆகும், அந்த வேலை அப்படியே தான் நிற்கும், நமக்கு அதில் எந்த ஒரு பலனுமே இருக்காது. அதே போல தான் பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றுற அந்த விஷயமும். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பெண்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றிய பிறகு வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா பூஜை செய்த பிறகு பக்கத்து வீட்டிற்கு சென்று பேசி கொண்டிருப்பார்கள். இவ்வாறு மற்றவர்கள் வீடுகளுக்கு செல்வதை நம்ம தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால், அதாவது கோயிலுக்கு செல்வது, மங்களகரமான விசேஷங்களுக்கு செல்வது, இது போன்ற காரியங்களை செய்யலாம். மற்றபடி ஏதாவது தேவையில்லாத வெட்டி பேச்சுக்களை பேசிக்கிட்டு அந்த இடத்துல விளக்கேற்றி விட்டுட்டு அடுத்தவங்களை பற்றி நம்ம அவதூறாக பேசுவது இப்படிங்கிற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் விளக்கேற்றி பூஜை செய்வது மகாலட்சுமி தாயாரை, அந்த செல்வ வளத்தை நம்ம வீட்டிற்குள்ளே அழைப்பதற்கான ஒரு செயலாகும். அப்படி மகாலட்சுமி தாயார் வீட்டிற்கு வருகின்ற நேரத்தில் நீங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்தால் வருகின்ற அந்த தேவியார் அப்படியே திரும்ப சென்று வருவார்கள் அப்படிங்கிறது தான். விளக்கேற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளே சண்டை போடக்கூடாது, எந்த விதமான அமங்கல சொல்லையும் பேசக்கூடாது. எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் விளக்கேற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா அதை நினைத்து நம்ம கண்ணீர் வர விடக்கூடாது. அந்த நேரம் நம்ம இறைவனை மட்டும்தான் முழுமையாக நினைத்து பூஜை செய்யணும். முன்பே கூறினது போல தான், எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்களோ அதில் தான் அந்த முழு கான்சென்ட்ரேட் இருக்கணும். அதை தவிர்த்து மற்றவர்களிடம் பேசுவது, அவதூறாக நம்ம எதையாவது நினைத்து கொண்டிருந்தோம் இப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்ம விளக்கேற்றி பூஜை செய்வது எதுவுமே நமக்கு அந்த பலன் கிடைக்காது அப்படிங்கிறது தான். அதற்கப்புறம் நமது வீட்டிற்கு வரும் உறவினர்களையோ நண்பர்களையோ எப்படி இன்முகத்துடன் வரவேற்கிறோமோ அதே போல தான் நம்ம விளக்கேற்றி மகாலட்சுமி தாயார் வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது நமது மகிழ்ச்சிகரமான முகத்தை தான் நம்ம பார்க்க வேண்டும்.
அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம முகம் சோகமாகவும் வருத்தமாகவும் இருந்தால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா அங்கே லக்ஷ்மி கடாசம் செல்வ பலம் அப்படிங்கிறது வீட்டிற்குள்ளே இருக்காது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நம்ம மாலை நேரத்தில் விளக்கு வைத்த பிறகு மங்களகரமான பொருட்கள் எதனையுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவருக்கு இரவலாக கொடுக்கக்கூடாது. யாரிடமும் விளக்கு வைத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. ஏதாவது ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷன், எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்கலாம். அதை தவிர்த்து மற்றபடி இதை தவிர்த்து விடுவதே மிகவும் நல்லது. மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்குள்ளாகவே வீடு வாசல்லாம் பெருக்கி வாசல் வைத்து கோலம் போட்டு முகம் கை கால்களை நன்றாக கழுவி நெற்றியில் பார்த்தீங்கன்னா குங்குமம் போட்டுக்கிட்டு புடவை அணிந்து கொண்டு தான் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது. ஏன்னா அந்த மகாலட்சுமி சொரூபமாக நம்ம புடவை அணிந்து கொண்டு விளக்கேற்றும் பொழுது தான் வீட்டில் இந்த லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக விளக்கேற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா பெண்கள் தலைவிரி கோலத்துடன் ஒருபோதும் இருக்கக்கூடாது. தலையை பின்னாமல் சிக்கெடுக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கோடையே நம்ம விளக்கேற்றினாலும் நம்மளுடைய வாழ்க்கை சிக்கலில் தான் இருக்கும். நீட்டாக நம்மளை எப்படி பராமரிக்கணும்னு நமக்கு தெரியும். நமக்கே தெரியும் எது நம்ம சுத்தமாக இருக்கோமா, எப்படி வீடு இருக்குது, எல்லாமே நமக்கு தெரியும். அதை செய்யணும் பிறகு செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை என்னாகும், இவனுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலான்ட்டு போயிட்டே இருக்கும். வேலையை நீங்கள் செய்தால் தான் அதற்குண்டான பலன் கிடைக்கும். அதே போல் தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடுறீங்களோ அந்த பலன்களுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தள்ளி போய்கொண்டே தான் இருக்கும். அதனால் அதை நன்கு உணர்ந்து கொள்ளணும். டக்குன்னு எந்திரிச்சோமா அடுத்த கட்ட வேலை என்ன அதை பார்க்குறோமா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பேறித்தனப்பட்டு எதுலேயுமே ஈடுபடாமல் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமோ அது பூராமே நமக்கு கெடுதல் தான். நம்மளை பின்தங்கி வைக்கிறது நம்ம மட்டும்தான். அதாவது இறைவன் இப்படி போனால் நல்ல வழி இருக்குன்னு காமிப்பார். ஆனால் அதில் பயணிக்க வேண்டியது நம்ம தான். அவரே தூக்கி கொண்டு போய் உட்கார வைப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எழுந்து சென்றால் மட்டும்தான் நமக்கு அதற்குண்டான வேலையை செய்து பலன் அடைய முடியும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே எல்லாமே நமக்கு கிடைச்சிடணும், ஆனால் நம்ம எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை யாருமே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான பலன் கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இப்போ விளக்கேற்றுறதீங்க ஒரு 2-3 நாள் விளக்கேற்றுறதும் டக்குன்னு அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம பக்தி எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்குது அப்படிங்கிறத இறைவன் சோதித்து பார்ப்பார். அப்போ இவ்வளோ நாள் ஆகுது இன்னமும் நம்மளை நினைக்கிறானா அப்படிங்கிறதான் இறைவன் நம்மிடமிருந்து பார்ப்பது. அவன் பணங்காசுல எவ்வளோ கொடுத்தா நம்ம அவனுக்கு இப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இறைவனுடைய மனப்பான்மை கிடையாது. நம்ம செலுத்த வேண்டிய அந்த பக்தியை முறைப்படி செலுத்துகிறோமா அதுதான். இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம்னு சொல்லுவாங்க. அப்போ பல வருடங்கள் கடந்ததுக்கப்புறம் அந்த ஊதியமானது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உயரும். அதே போல் தான் நம்மளுடைய பக்தி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்தளவுக்கு இறைவன் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் அப்படிங்கிறது தான். எந்த துன்பம் என்ன நடந்தாலும் நம்ம அந்த பக்தி செலுத்துறதை மட்டும் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. திடீர்னு ஏதாவது ஒரு துன்பம் நமக்கு வரும், உடனே இறைவனை நம்ம சாடக்கூடாது. அந்த துன்பம் எதனால் வந்திருக்குன்னு பார்த்தா அதற்கு காரணம் நம்மளாக தான் இருப்போமே தவிர அந்த இடத்துல இறைவன் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத அவராகத்தான் இருப்பார். அதையும் நம்ம முழுவதுமாக மைண்டில் வச்சுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை முடிந்த பிறகு உங்களுடைய வீட்டை உடனே பெருக்கக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம காலை மாலை 2 வேளையும் பெருக்கிறோம், அவ்வளோதான். அதற்கப்புறம் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம துடைப்பத்தை பெருக்குவதை தவிர்த்து விடுவது தான் மிகவும் நல்லது. ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் பூஜை செய்யும்போது ஏதாவது கொட்டிட்டாலும் சரி, இல்லை சமையலறையில் எது கொட்டிட்டாலுமே துடைப்பத்தை இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதற்கென்று ஏதாவது ஒரு துணி வைத்து அதை துடைத்து எடுக்கலாமே தவிர துடைப்பம் வைத்து நம்ம பெருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றினாலும் சரி, காலை நேரத்தில் விளக்கேற்றினாலும் சரி, அந்த இடத்துல உங்களுடைய பக்தியானது ஒரு 10 நிமிடமாவது உண்மையானதாக இருக்கும் பொழுது தான் அதற்குண்டான அந்த 10 நிமிடத்திற்கான பலனாவது நமக்கு கிடைக்கும்.
விளக்கு ஏற்றினோடனே பறந்துடக்கூடாது, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போயிடக்கூடாது. ஒரு 10 நிமிடம் அந்த இடத்துல அமர்ந்து இறைவனை நினைத்து இந்த வாழ்க்கைக்கு நன்றி கூறி அடுத்து இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சரியாகிவிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட வழிபாடு முறைகளை செய்யுங்க. அது நமக்கு நல்ல முறையில் பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இரவு நம்ம சீக்கிரம் தூங்குவது பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம இவ்வாறான வழிபாடு முறைகளை செய்ய முடியும். ஏன்னா வீடு சுபிட்சமாக இருக்குன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயம் செய்து தான் ஆக வேண்டும். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றுவாங்க. ஒரு சிலவங்க காலையில் மட்டும் விளக்கேற்றுவாங்க, மாலையில் விளக்கேற்றுவாங்க. இப்படி ஒவ்வொரு வகையாக இருப்பாங்க. ஏன்னா அது அவர்களுடைய சௌகரியத்தை பொறுத்து உண்டு. காலையில் விளக்கேற்றுவதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து விளக்கேற்றணும், முடிந்தால் குளிச்சுட்டு ஏற்றணும், இல்லைனா கை கால்களையாவது அலம்பி விட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவது மிகவும் நல்லது. முடிந்தளவு பார்த்தீங்கன்னா காலையில் குளித்து விட்டதுக்கப்புறமே விளக்கேற்றுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லது. மைண்டும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மனமும் நமக்கு சுத்தமான மாதிரி இருக்கும், அந்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். ஏன்னா எழுந்திருக்கோம், காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம விளக்கேற்ற போகிறோம், இறைவனை கும்பிட போகிறோம்னா ஒரு முழு அர்ப்பணிப்பு இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா காலையில் எப்படியாவது குளித்து விட்டு அதற்கப்புறம் பூஜை புனஸ்காரங்களில் நம்ம ஈடுபடுவது மிகவும் சுபிட்சமானதாக இருக்கும். அதனால் கட்டாயம் முடிந்த அளவுக்கு காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றுங்க. உடல் அசௌகரியமாக இருக்கிற நாளில் மட்டும் கை கால்களை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஏற்றுங்க. காலையில் விளக்கேற்றுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மிகவும் நல்லது. மாலை வேலையும் அதே போல் பார்த்தீங்கன்னா காலை வேலை அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம், அதற்கு இணையான வேலை தான் மாலை நேரம், அதாவது சந்தியா காலம் அப்படின்னு சொல்வது. சூரியன் மறைகின்ற அந்த காலத்தை சந்தியா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்களை கட்டாயம் கடைபிடித்து தான் நம்ம விளக்கேற்றணும். மாலையில் தீபம் ஏற்றும் முன்பு கட்டாயமாக நம்ம வீட்டு வாசலை பெருக்கிட்டு அந்த குப்பைகளெல்லாம் அகற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வீடுகளில் விளக்கேற்றணும். பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா காலையில் பெருக்குவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. மாலையில் பார்த்தீங்கன்னா அப்படி செய்வது கிடையாமல் அதை எப்பயும் போல் சும்மா விளக்கேற்றி மட்டும் பூஜை முறைகளை செய்வாங்க. கட்டாயம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துலையுமே வீடு வாசல் பெருக்கினதுக்கப்புறம் தான் பூஜைகள் ஏதாவது செய்கிறோம்னா அதை செய்யணும். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நம்ம பகல் வேலையில் தூங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் எழுந்து சென்று தீபம் ஏற்ற போகிறோம்னா கட்டாயம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றணும். ஏன்னா எப்பொழுதும் நம்ம தூங்கிட்டோம்னாலே நம்மளுடைய உடலானது சோர்வு நிலைக்கு போயிடும். அதற்கப்புறம் நம்ம எந்த ஒரு செயலாக செய்கிறதாக இருந்தாலுமே குளிச்சா மட்டும்தான் அந்த உடம்புல முழுவதுமாக அந்த செயலில் முழு ஈடுபாடோடு அந்த அர்ப்பணிப்போடு நம்ம செய்வதற்கான ஒரு எண்ணம் உண்டாகும். அதற்காகத்தான் குளிச்சுட்டு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. அது பூஜைன்னு இல்லை, ஏதாவது வேலை செய்ய போனாலுமே வெளியே நம்ம அடுத்த வேலைக்கு போகிறோம்னாலுமே குளிச்சுட்டு போனால் தான் அந்த வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லபடியாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக ஒரு வேலையை தொடங்குகிறோமோ அந்த அளவுக்கு அது சுத்தபத்தமாக முடியும் அப்படிங்கிறது தான். அதே போல தான் அசைவம் சாப்பிட்டு விட்டு இருந்தாலும் அன்றைய தினம் மாலையில் குளித்த பிறகு தான் மாலை நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். அசைவம் சாப்பிட்டு விட்டு தீபம் ஏற்றலாமா என்ற சந்தேகம் வரும். தாராளமாக ஏற்றலாம், ஆனால் குளித்து விடுங்கள். அடுத்ததாக மாலையில் தீபம் ஏற்றும் பொழுதும் நம்முடைய சமையலறையில் எச்சில் பாத்திரங்கள் இருக்கக்கூடாது. முடிந்தளவு அடுத்தடுத்து சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க நான் சொல்லிட வேண்டியது தான், சாப்பிட்டு தட்டை கழிவுற சொல்கிறது மிகவும் ஒரு நல்ல விஷயம். முடிந்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டோட தட்டை நாமளே கழுவி வைத்து விடுவது தான் நல்லது. அதில் அது ஒரு நல்ல ஒரு இதுதான். இப்போ நம்ம வீடாக இருக்கிறதுனால நம்ம போட்டு போயிருந்தோம், வீட்டில் உள்ள பெண்மணிகள் வந்து அதை கழுவுவாங்க. இதை அடுத்தவர்கள் வீட்டுக்கு போகிறோம் இல்லை எங்கேயாவது சாப்பிட போகிறோம்னாலே நாம தான் அதை எடுத்து கழுவி வைக்கணும். அதனால் அந்த ஒரு பழக்கத்தை நம்ம வீடாக இருந்தாலுமே கொண்டு வருவது மிகவும் சிறப்பு. அப்படி நீங்களே வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மாலையில் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அந்த பெண்கள் விளக்கேற்றுவதற்கு கொஞ்சம் நல்ல ஒரு சௌகரியமாக இருக்கும். மதியம் சாப்பிட்ட எச்சில் பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சுத்தம் செய்த பிறகு தான் நம்ம மாலையில் தீபம் ஏற்றணும். அடுத்து மதியம் துணிகளை துவைத்து காய வைத்து அதை வீட்டில் ஒரு மூலையில் அப்படியே போட்டு வைத்திருப்போம். அப்படி துவைத்த துணிகளையுமே அழுக்கு துணிகளையுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இது போல் போட்டு வைத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றக்கூடாது. இப்போ வேலைக்கு வெளியே போயிட்டு வரோம், அந்த வேலைக்கு போயிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியை நம்ம மாற்றுவோம். அதாவது வேலைக்கு போகும்போது ஒரு துணி போடுவோம், வீட்டில் இருக்கும்போது ஒரு துணி போடுவோம். வேலைக்கு போயிட்டு வந்த துணி அழுக்காக இருக்கும், அதை நம்ம அப்படியே சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே மாற்றி அப்படியே போட்டு போயிடுவாங்க. அதை அந்த வீட்டு பெண்மணிகள் வந்து எடுத்து போடுவாங்க.
எப்பொழுதுமே உடுத்திய துணிகளை அவரவரே எடுத்து வைப்பது தான் மிகவும் நல்லது. வேலைக்கு போயிட்டு வந்தா என்ன, வீட்டில் இருப்பவங்களும் பார்த்தீங்கன்னா வேலை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அதனால இந்த ஒரு தவறையுமே நம்ம செய்யக்கூடாது. அவரவர் துணிகளை அழுக்கா இருக்குன்னா அதை கொண்டு போய் அதுக்கான இடத்துல நம்ம போட்டு வைத்து விடணும். அதை நம்ம பார்த்து கண்டமேனிக்க அங்கிட்டு வீசுவது இங்கிட்டு வீசுவது அப்படிங்கிறது கூடாது. குழந்தைகளுக்கு தெரியாது, குழந்தைகளுக்கு நம்ம நல்ல முறையில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கணும். மற்றபடி பெரியவர்களாக நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கே தெரியும் எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது. நாமளே புரிந்து கொண்டு அதற்கான இடத்துல அதை கொண்டு போய் போடணும். அதை அங்கிட்டு வீசுவது, இப்படி போடுவது, அழுக்கு துணிகளை ஒரு இடத்துல சேகரிக்காம கண்ட இடத்துல போடுவது அப்படின்னு இருக்கக்கூடாது. அழுக்கு துணிகளை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்காம வைக்கிறோமோ அந்த அளவுக்கே நமக்கு நம்மளுடைய சூழ்நிலையும் அப்படிங்கிறது ஒரு மோசமாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு வீடையும் நம்மளையும் சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுபிட்சமாக வாழ்வோம் அப்படிங்கிறதான். துவைத்த துணிகளை மடித்து எடுத்து வைத்து விடுங்கள். துவைக்க வேண்டிய துணிகளை அதற்குரிய இடத்துல போட்டு வைத்து விட வேண்டும். காலை நேரத்தில் நம்ம எப்படி தீபம் ஏற்றும் பொழுது நல்ல நறுமணமிக்க அந்த பத்தியலெல்லாம் நம்ம பொருத்துவோம். வாசனையை நியமிக்க இந்த சாம்பிராணி பத்தி, இப்படி கம்ப்யூட்டர் பத்தியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம காலை நேரத்தில் போடும்பொழுது மாலையிலேயுமே போடணும். அப்படி போடும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா அந்த வாசனையானது வீடு முழுக்க பரவி அது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா. வீட்டில் அந்த நிலைவாசல்லையுமே தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் சாயந்தர நேரத்தில். இதே போல் நீங்கள் செய்து கொண்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து மகாலட்சுமி இல்லத்தில் வந்து நமக்கான அந்த அருள் புரிவார் அப்படிங்கிறதான். நிரந்தரமாக மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்யணும்னா தினமுமே ஒரு வீட்டில் விளக்கானது நம்ம ஏற்றணும். முடிந்தால் 2 வேளை ஏற்றணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து காலையோ மாலை நேரத்திலே நம்ம ஏற்றலாம். எப்படி ஏற்றினாலுமே இந்த வழிமுறைகளெல்லாம் பின்பற்றணும். சுத்தபத்தமாக ஏற்றணும். கடமைக்குன்னு ஏதோ சொல்கிறாங்கன்னு ஏற்றக்கூடாது. நைட்டு சாப்பிட்ட எச்சில் பாத்திரங்களை கழுவி வச்சிடணும். முடிஞ்சால் கிச்சனை லைட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயுமே ஒரு லைட்டாக ஒரு சாப்பீஸில் அழகாக போடு மாதிரி போட்டு ஒரு கோலம் போடுவதும் சிறப்பான விஷயமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணால் அடுப்பில் தானே சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, விறகு அடுப்பில். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்படியில் அந்த மாதிரி கோலம் போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம வளர்ந்த நாகரிகங்கள் வளர்ந்தாலுமே அந்த ஸ்லாப்களில் கூட நம்ம போட்டு வைப்பது நல்லது தான். நாகரிகங்கள் நமக்கு எவ்வளவுக்கு வளர்ந்தாலுமே நம்மளுடைய பண்பாட்டை நம்ம மறக்கக்கூடாது. அதுதான் நமக்கு எப்பொழுதுமே ஆரோக்கியமான வாழ்வையும் நல்ல ஒரு இறையறலையுமே பெற்றுத்தரும் அப்படிங்கிறதா. நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் இப்போ உள்ள காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காலத்தில் வாழ்ந்தவங்களும் இன்ன வரையே நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய அந்த வாழ்வியல் முறை இது எல்லாமே அவர்கள் பின்பற்றி வந்ததுனால தான் இன்னமும் சுபிட்சமாக இருக்கின்றன. உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இளம் வயதிலேயே நிறைய துன்பத்திற்குள்ள ஆளாகிறாங்க. வாழ்க்கையே முடிந்து போகுது. பல பிரச்சனைகளை ஈடுபடுறாங்க. காரணம் என்னன்னா வளர்ந்து வரும் நாகரிகத்தில் எல்லாத்தையுமே அவர்கள் மறந்து விடுவதனால. அதனால் கட்டாயம் வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் இருக்கும். நமக்கு எங்கு சென்றாலுமே அந்த இறைவனுடைய துணையானது கட்டாயம் கிடைத்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தையும் நம்ம மறந்து விடக்கூடாது. எல்லோருக்குமே குலதெய்வம் அப்படின்னு இருக்கும். வருஷத்துல அந்தந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பண்டிகைகள் வரும். குலதெய்வத்திற்கென்று பண்டிகைகள் வரும். தவறாமல் பார்த்தீங்கன்னா கட்டாயம் கலந்து கொள்ளலாம். ஆனால் நம்மளுடைய குலத்தை காக்கின்ற தெய்வமாக கருதப்படுவர் தான் குலதெய்வம். நம்மளால் போக முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துலையே அந்த வீட்டு பூஜை அறையிலே விளக்கேற்றி அந்த குலதெய்வத்தை ரூபமாக நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். இப்படி ஒவ்வொரு முறையிலையுமே நம்ம ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தெய்வங்களை வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் போகும் அப்படிங்கிறது தான். தினமுமே அதே போல் விளக்கேற்றுங்க. நறுமணமிக்க வாசனை மிகுந்த இந்த பத்திகள், சாம்பிராணி பத்தி இதெல்லாம் போடுங்க. வீடு முழுக்க நம்ம பரவ செய்யும் பொழுது அந்த நேர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும். அடுத்து வருகின்ற நம்மளுடைய குழந்தைகளுக்குமே இந்த முறையில் சொல்லிக் கொடுங்க.
யார் அடுத்தவங்க வாராங்க எதுவும் நினைப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க தேவை. நம்மளுடைய ஆரோக்கியம் நமக்கு முக்கியம், நம்மளுடைய நம்பிக்கை. அதனால இதை கட்டாயம் செய்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுறங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.